வணக்கம். நான் சென்னையிலேருந்து பேசுறேன். லாஸ்ட் 3 மந்த்ஸா அஜய் சாரோட ஆன்லைன் டிஎஃப்யூ கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன இதுன்னா, அ என்னோட இதில வந்து நான் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹெல்த் கான்ஷியஸா சாப்பிடணும். வாங்குனாலும் ஏதாவது திங்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். வீட்டுக்கு வாங்குற கிராசரி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து ஒன்னும் நம்ம ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒன்னையும் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பேக்டு ஃபுட்ஸு இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறதே கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக பண்ணுற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு. அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கிறது, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் சாப்பிட்றத பார்த்து வீட்டில் உள்ள மெம்பர்ஸும் கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் இப்போ சிறுதானியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஏர்லியாக டின்னர் சாப்பிடணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரோம் வீட்டில். எல்லாருமே அதை ஒரு 7:30 to 8:30 8:30க்குள்ளேயாவது அட்லீஸ்ட் முடிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருக்கோம். அப்புறம் எக்ஸசைஸ் வந்து எனக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருந்தது. தைராய்டு இருக்கிறதுனால எனக்கு என்னென்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். கொஞ்சம் வேலை செஞ்சாலே எனக்கு அதுக்கப்புறம் டயர்டாக ஃபீல் ஆகும். இப்போ இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக இருக்குது, பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எனக்கு ஒரு டயர்ட்னஸ்ஸே இல்லை. நல்ல எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகிறேன். அந்த இது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்புறம் நான் ஒரு வெயிட்டும் எனக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, வெயிட் நல்லா இருந்தது. ஒரு 2 kgs கிட்ட கம்மியாயிருக்கேன். தைராய்டு லெவல்ஸும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் கம்மியாயிருக்கு தைராய்டு லெவல்ஸு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ட்ராவல், ஃபீவர், ஊடையில் கொஞ்சம் காய்ச்சல் இந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ண முடியல. ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனாலையும் ட்ராவல் அடிக்கடி இந்த 3 மந்த்ஸில் ட்ராவல் பண்ணதுனால இந்த யோகா கிளாஸஸ் டைமில் எனக்கு பண்ண முடியாட்டினாலும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிட்டு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதான் இப்போது இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் அஜய் சார். இந்த டீமோட இருக்க ஒரு சாரும் நல்லா சப்போர்ட் பண்ணி கைண்டாக எங்களுக்கு கைட் பண்ணுறது, எதுவும் தெரிலனாலும் என் டவுட் கேட்டாலும் அதை கைண்டாக சொல்லி கொடுக்குறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நம்ம நெக்ஸ்ட் டே கிளாஸை விடாமல் நம்ம பண்ணணுங்கிற வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்குது. நெக்ஸ்ட் டே எப்படியாவது கிளாஸ் ஸ்கிப் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. அதான் நெக்ஸ்ட் பேட்ச் 4th பேட்சும் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸஸ் இப்போ அப்கமிங் கிளாஸஸை எதுவும் பிரேக் இல்லாமல் பெர்ஃபெக்டாக பண்ணி ஹெல்த்தை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். அதுவும் இல்லாமல் நான் சாரை எனக்கு 2022 தெரியும். என்னோடய ஹெல்த் இஷ்யூக்காண்டி ஒரு நெய்பர் மூலமாக அவங்களோட ரெஃபரன்ஸ் கிடச்சிது. நான் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனவுடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஒரு 10 to 15 மெம்பர்ஸ்க்கு நான் சாரோட நம்பர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்க ஒவ்வொருத்தரும் சாரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனோன்னே எனக்கே கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்மா, எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது, இந்த சாரோட இது கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு நல்ல டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சாரோட சர்வீஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நம்மலாம் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி இன்னொன்று வெளியிலலாம் நான் இங்கே சென்னையிலையுமே நேச்சுரோபதி டாக்டர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு இப்போ நம்ம ஒரு முடியலை அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்கும்போதோ இல்லை சாரை கன்சல்ட் பண்ணும்போது கேட்கும்போது இந்த பிரச்சனைக்கு இந்த இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரும் வெளிப்படையாக அந்த இதை பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல. இப்போ ஒரு ஃபீவருக்கே நான் போய் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்களாம் அந்த கஷாயமோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்து அங்கே உட்காந்து குடிக்க சொல்கிறாங்களே தவிர, சார் இது என்ன பண்ணியிருக்கீங்க, இது என்ன பண்ணோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிடலாமேன்னு கேட்டால் அந்த இது யாரும்
சொன்னது இல்ல. எனக்கு தெரிஞ்சு சொன்னது இல்ல. ஆனா அஜய் சார் வந்து நம்மளே வீட்ல இப்போ ஒரு வாட்டி நம்ம கன்சல்ட் பண்ணோம். இந்த இஷ்யூக்கு இந்த மாரி நம்மளே பண்ணிடலாம். வீட்லயே நம்ம பண்ணிடலாம். அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சார் எஃபோர்ட் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். வீட்ல இருந்துட்டே நம்ம மெயினா அலோபதி மத்த மெடிசின்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி கேட்காதது. இது வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாம நம்மளுக்கு க்யூர் ஆகும்போது, ஒவ்வொருத்தரும் பெனிஃபிட் ஆகுறது, அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சு அவங்க நல்லா பெட்டரா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறம்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது தேங்க் யூ ஸோ மச் அஜய் சார். உங்களோட சர்வீஸ் மேலும் மேலும் இது பண்ணி நெறைய பேர் வந்து இதனால பெனிஃபிட் ஆகணும். அதே மாரி அந்த டீம்ல இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கைண்ட் சப்போர்ட்டும், கைடன்ஸும் சார் அஜய் சார் எப்படி இது பண்ணுவாங்களோ, அதே மாரி ஒவ்வொருத்தரும் பண்றாங்க. அது இன்னுமே வந்து சரி நம்ம கிளாஸ்க்கு எதுவும் ஸ்கிப் ஆகாம, கட் அடிக்காம போயிரணும், ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து அ இருக்கு சார். அதனால 4த் பேட்ச்சும் ஜாயின் பண்ணி, இன்னும் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ, நம்மளோட ஹெல்த்த வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கணும். ஸ்ட்ராங்கா ஹெல்த்தி பாடி இருந்தா தான் நம்ம லைஃப்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க் யூ ஸோ மச் சார். அடுத்த பேட்ச்லயும் ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ். தேங்க் யூ ஸோ மச்.